ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 டேஸ் ஆஃப் லாக்டவுன் ஷோ. இப்போ நம்ம அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யாருன்னு பார்க்கலாமா? வாங்க, வெல்கம் டு த ஷோ. உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். என் பேர் கத்திரா. இது என்னோட பிரதர் ஹசைனி. வெறும் ஹசைனியில் குஃபு ஹசைனி. ஓ, சூப்பர் சூப்பர். நேற்று நான் ஷோ முடியும் போது சொன்ன சில முக்கியமான ஹிண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு தானே இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இதை நீங்கள் உள்ளே போகிற கண்டஸ்டண்ட்டை எதுவும் சொல்லக்கூடாது. அது இந்த போட்டியோட விதிமீறலாகும். நாம் 2 பேரும் ஒழுங்காக நேற்று எபிசோட பார்த்துருக்கலாம்ல. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க போல. ஒன்றையும் பார்க்கல. இதை விட்டுட்டு இந்த ஷோக்கு மேக்கப் திங்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், என்னை ரோடாக அலைய விட்டேல நீ. உன்னை வச்சுட்டு நான் எப்படி இந்த கேமை வின் பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியலை. சாரிண்ணா திட்டாதண்ணா. என்னாச்சு? இனி வீட்டுக்குள்ளே போகல, அதுக்குள்ளே ஃபேமிலி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா கத்திரா? நீங்கள் வேற, இவளாவது ஃபீல் பண்ணுறதாவது. உள்ள மேக்கப் கிட்ட மட்டும் இருக்குன்னு சொல்லுங்கள், இப்பயே உங்களை தாண்டிட்டு ஓடி போயிடுவா. மேக்கப்னா உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா கத்திரா? எஸ். பட் என்னாச்சு? உள்ள நீங்கள் மேக்கப் கிட்டலாம் யூஸ் பண்ணக்கூடாது மிஸ் கத்திரா. உள்ள நீங்களாகவே தான் இருக்கணும். செம ட்விஸ்ட். நோ, என்னால் மேக்கப் போடாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. டோன்ட் ஃபீல் மிஸ் கத்திரா. நீங்கள் உள்ளே போய் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்களாகவே இருக்க கற்றுக்கங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கூப்பிட போகிற 2 கண்டஸ்டண்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவங்க. அவங்க சோஷியல் மீடியா சைட்ஸ்லையுமே ரொம்ப ஃபேமஸ். இப்போ யாரை கூப்பிடலாம்? ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஹாய் மிஸ் பிங்கி. ஹாய். உங்களோட பாப் சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லாஸ்ட் இயர் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களே, சச் அ வண்டர்ஃபுல் சாங் மிஸ் பிங்கி. தேங்க்யூ ஸோ மச். எனக்காகவும் உங்களை பிடிக்கிற இந்த ஆடியன்ஸ்க்காகவும் அந்த சாங்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் உங்களால் பாட முடியுமா? கிரீட்டிங் கார்டு எல்லாம் போச்சுடா, இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் தாண்டா. டெலிஃபோன் விஷஸ் எல்லாம் மறந்துடுச்சா, இனிமே வாய்ஸ் மெசேஜ் தாண்டா. இதனால குட் மெமரிஸ் போயிடுச்சு, இனிமே எப்போ வரும்னு சொல்லுங்க. இதனால குட் மெமரிஸ் போயிடுச்சு, இனிமே எப்போ வரும்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம கூப்பிட போற கண்டஸ்டன்ட் ரா ரா ராக். சார், உங்களை பத்தி எங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு தடவை உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுங்க சார். என்ன பத்தி தெரியும்? நான் ஏன் இன்ட்ரோ கொடுக்கணும்? சார், அது இந்த ப்ரோக்ராமோட ஒரு ஃபார்மாலிட்டி சார். அப்ப என்ன பத்தி நீங்களே சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் ராக். பை கரெக்ஷன், ரா ரா ராக். ஓகே சார், பை கரெக்ஷன், சாரி. இவர் தான் நம்மோட ரா ரா ராக். இவரோட படங்கள்லாம் மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய அட்வென்ச்சராகவும் இருக்கும், நல்ல காமெடியாகவும் இருக்கும். எப்படி சார் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே படத்தில் நடிக்கிறீங்க? பிகாஸ் நானே ஒரு இன்னசென்ட்டான குழந்தைத்தனமான கேரக்டர் உள்ள வந்தான். ஓகே சார், உங்களை நான் இந்த 100 டேஸோட கேம் ஷோக்கு வெல்கம் பண்ணுறேன். நோ 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 நோ, என்னால் கண்டினியூஸாக 100 டேஸ்லாம் அங்கே இருக்க முடியாது. போவேன், 10 to 20 டேஸ் தான் இருப்பேன், அப்புறம் வெளில வந்துடுவேன். பிகாஸ் எனக்கு நிறைய மூவிஸ் கமிட்மெண்ட் இருக்குது. அப்புறம் ஷோ முடிகிற நேரத்தில் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் மட்டும் உள்ள என்ட்ராவேன். சார், அதெல்லாம் இங்கே ஸ்டேஜில் சொல்லக்கூடாது. அதை டேரக்டர் எடிட் பண்ணிப்பாரு நீங்கள் உள்ளே போனனே. சாரி, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கட் பண்ணிடுங்க அதெல்லாம். சார், இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக கூப்பிட போகிற கண்டஸ்டன்ட் இவங்க தான். வாங்க மிஸ்டர் ரியான், உங்களை பற்றி சொல்லுங்கள். மை நேம் இஸ் ரியான். நான் ஒரு மூவி பண்ணியிருக்கேன், ஒரு 3 வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆக்டராகனு ஆசையில் இங்கே வந்திருக்கேன். இந்த கேம் ஷோ தான் என்னோட கரியருக்கு பெரிய க்ரோத்தாக அமையும்னு ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கேன். நான் 10 crore வின் பண்ணுறனோ இல்லையோ, நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசை வின் பண்ணுற மாதிரி நடந்துப்பேன்.
தேங்க்யூ ஸோ மச். ஓகே மிஸ்டர் ரியான், நீங்கள் தான் இந்த ஷோவோட லாஸ்ட் போட்டியாளர். கண்டிப்பாக இந்த ஷோ உங்கள் கரியர் growth-க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மர்மமான பங்களாக்குள்ளே 10 கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இனிமே கேம் ஸ்டார்ட் ஆகிடும். அதை எப்படி கரெக்டாக டேக்கிள் பண்ணிட்டு இந்த 10 crore ப்ரைஸையும் வின் பண்ணிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மைனா. தி ஷோ ஸ்பான்சர்ட் பாய் தென்னந்தோப்பு எண்ணெய், சாத்துக்குடி விற்கிற பாட்டி. கோ ஸ்பான்சர்ட் பாய் பனைமரத்துல இருந்து தேங்காய் தான் விழுகுமா மாம்பழம் தான் விழுகுமா பாடக்குழுவினர்.